வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ஓகேங்களா, அதாவது வினா வங்கி கொஷின் பேங்கு ஓகேங்களா வேணுங்கிறவங்க ஓகேங்களா, கொஷின் வினா வங்கி ஓகேங்களா தேவை அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். பிடிஎஃப் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை உங்களுக்கு ஓகேங்களா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அந்த வீடியோ பிரகாரம் நமக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லா கொஷினும் ஓகேங்களா வினா வங்கியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போன டைமு 11வது ஓகேங்களா அரசியல் அறிவியலிருந்து வினா வங்கி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா +2 அரசியல் அறிவியலேருந்து வினா வங்கி பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா? வாங்க. ஓகேங்களா? பாருங்கள். +2 ஓகேங்களா மொத்தம் பார்த்தீங்கன்னா 293 கொஷின். ஓகேங்களா? கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. அமைச்சரவை அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. அதை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 1946. டிசம்பர் 9 1946 தான் அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் நடைபெற்றது. 2 பாகிஸ்தான் பிரிவினை பின்னர் மீது உள்ள இந்தியாவுக்கு அரசமைப்பு நிர்ணய சபை மீண்டும் கூடிய நாள் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 14 ஓகேங்களா 1947. அடுத்தது இந்திய அரசமைப்பு நிர்ணய சபைக்கு மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபைக்கு மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 292. 292. 4வது கொஸ்டின், இந்திய அரசமைப்பு நிர்ணய சபைக்கு சுதேசி அரசுகளிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபைக்கு சுதேசி அரசுகளிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 93. 5வது கொஸ்டின், இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்திய அரசமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஓகேங்களா? எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அரசியலமைப்பு? நவம்பர் 26 1946. நவம்பர் 26 1946. கொஸ்டின் நம்பர் 6, இந்திய அரசமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது கையெழுத்திட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அப்போ இந்திய அரசமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது கையெழுத்திடப்பட்ட உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை ஓகேங்களா 284. எத்தனை பேர் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க? 284 பேர் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 7, அரசமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. அரசு நிர்ணய சபையின் இறுதி நிகழ்வான அரசமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்கான கூடிய நாள் ஓகேங்களா எந்த நாள் கூடியிருக்காங்கன்னா ஜனவரி 24 1950. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அரசமைப்பு நிர்ணய சபையில் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். கொஸ்டின் நம்பர் 10, இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவகாரங்கள் ஆகியவற்றை எங்கிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்னா ஓகேங்களா 1935வது அரசு சட்டம். 1935வது அரசு சட்டத்தில் இருந்து தான் கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையம் ஓகேங்களா நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் எல்லாமே எதிலிருந்து எடுத்திருக்காங்க? 1935 அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டவை பாருங்க. நாடாளுமன்றம், ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறை, இடைக்கால தடையாணைகள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திலிருந்து பெறப்படாதது எது அப்படின்னா ஓகேங்களா 6 மட்டும். ஓகேங்களா? அதாவது 6 என்னது? அடிப்படை உரிமை மட்டும்தான் இங்கிலாந்திலிருந்து எடுக்கல, மீதி எல்லாமே இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டவை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டவை பாருங்க. நீதி சீராய்வு ஓகேங்களா. அடுத்தது குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். குடியரசுத் தலைவர் மீதான
பதவி நீக்க தீர்மானம். ஓகேங்களா. நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டம், நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டம். ஓகேங்களா, தப்பு. உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் போன்றவற்றை பதவி நீக்கம் செய்யும் அப்படிங்கிறதும் ஓகேங்களா சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் ஓகேங்களா ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டதில் ஓகேங்களா ஓகேங்களா இது அதாவது 3, 5 மட்டும் தவறு, மீதி எல்லாமே அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. 3 மற்றும் 5 மட்டும் தவறு, மீதி எல்லாமே அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 13. அது பார்த்தீங்கன்னா கனடாவிலிருந்து பெறப்பட்டவை, அதாவது கனடாவிலிருந்து பெறப்பட்டவை ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி முறை. கூடிய கூட்டாட்சி கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள் பொதுப்பட்டியல். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், இதுவும் கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற அறிவுரை அதிகார வரம்பு, இதுவும் உச்சநீதிமன்றத்திலிருந்து எடுக்கப்பட்டது, அதாவது கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ இது அனைத்தும் சரி, இது அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள் 14வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் சிறப்புகளில் பொருந்தாதது. எதனாவது பொருந்தாததுன்னு கேட்குறான். இந்திய அரசியலமைப்பு சிறப்புகளில் பொருந்தாதது. நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு, இது ஓகே. நொகிழு மற்றும் நொகிழத்தன்மை கொண்டது, இதுவும் ஓகே. அடுத்தது வயது வந்தோர் வாக்குரிமை, இதுவும் கரெக்டு. அதாவது இரட்டை குடியுரிமை கேட்குறாங்க. இரட்டை குடியுரிமை மட்டும் நம்ம இந்தியாவில் இல்லை. ஓகேங்களா, அப்போ இரட்டை குடியுரிமை எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. ஓகேங்களா, இரட்டை குடியுரிமை அமெரிக்காவில் இருக்கக்கூடியது, நம்மளது ஒற்றை குடியுரிமை. அப்போ பொருந்தாதது இரட்டை குடியுரிமை தான், இரட்டை குடியுரிமை தான் பொருந்தாதது. அடுத்து 15வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது அப்படின்னா ஓகேங்களா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்க, நெருக்கடி நிலை காலங்களில் நடைமுறையில் இருந்த அடிப்படை உரிமைகள். அப்போ நெருக்கடி நிலை காலங்களில் நடைமுறையில் இருக்கும் அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா 20, 21, சரத்து 20, 21. அப்போ ஆன்சர் பாருங்க, ஆ மற்றும் ஆ. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 17. 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக மாற்றும் சட்ட திருத்தம் 82வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, 2002. அதாவது 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக மாற்றும் சட்ட திருத்தம் 82வது சட்ட திருத்தம் 2002. அடுத்து 18வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் 6 முதல் 18 வயது வரையிலான அனைவருக்கும் கல்வி உரிமை வழங்கும் சட்ட பிரிவு ஓகேங்களா 21A, சரத்து 21A. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2009. அடுத்தது 20வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் சேர்க்கப்பட்டுள்ளது? இந்திய அரசமைப்பு அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னா ஓகேங்களா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம். 21வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்க பரிந்துரை கமிட்டி. ஓகேங்களா, அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட பரிந்துரை கமிட்டி ஸ்வரன் கமிட்டி. என்ன கமிட்டி? ஸ்வரன் சிங் கமிட்டி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட பகுதி மற்றும் சரத்து. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட பகுதி மற்றும் சரத்து கேட்குறாங்க. ஓகேங்களா, பகுதி 4A உறுப்பு 51A. ஆன்சர் சி. அடுத்து 23வது கொஸ்டின். இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி 3. கொஸ்டின் நம்பர் பாருங்க 25வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு உருவாகும் அடிப்படை உரிமைகள் எத்தனை? அப்போ அரசியலமைப்பு உருவாகும் போது அடிப்படை உரிமைகள் எத்தனை கேட்டாங்கன்னா 7. தற்போது 6 அடிப்படை உரிமை.
தற்போது 6 அடிப்படை உரிமை. அப்போ பாரு, இந்திய அரசியலமைப்பு உருவாகும் பொழுது அடிப்படை உரிமைகள் எத்தனை? 7. தற்போது அடிப்படை உரிமைகள் எத்தனை கேட்டாங்கன்னா 6. அடிப்படை உரிமைகளில் பொருந்தாதது, அடிப்படை உரிமைகளில் பொருந்தாதது சமத்துவத்துக்கான உரிமை, இது அடிப்படை உரிமையில் இருக்குது. சுதந்திரத்துக்கான உரிமை இதுவும் இருக்குது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதுவும் இருக்குது. சொத்துரிமை மட்டும் இல்லை. அப்போ சொத்துரிமை தான் நீக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நீக்கப்பட்டது சொத்துரிமை, நீக்கப்பட்டது சொத்துரிமை. அதுக்கப்புறம் 6 அடிப்படை உரிமையாக மாறிடுது. சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம். சொத்துரிமை எப்போ நீக்கினாங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978. சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978. இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை தற்போது எந்த பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா 300A வச்சிருக்கிறாங்க. எங்கே வச்சிருக்கிறாங்க? 300A வச்சிருக்கிறாங்க. அடுத்து 29வது கொஸ்டின். மத்திய அரசிடம் குறைந்த அளவிலான அதிகாரம் மட்டுமே இருக்க வேண்டும். பாரம்பரிய வழக்கமான முறைப்படி கிராம தலைவர்கள், உறுப்பினர்கள் ஆகியோரை கொண்டு கிராமங்கள் தமக்கு தாமே ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியவர் யாரு? காந்தி. யாரு? காந்தி. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 30. கிராமம் என்பது வகுப்புவாதம், சாதியமைப்பு போன்ற கொடுமையான யாதர்களை கொண்டுள்ளன. இதனால் சிறுபான்மையர் புறக்கணிக்கப்பட்டு நிலை உருவாகும் என்று கருதியவர் டாக்டர் அம்பேத்கர். யாரு? அம்பேத்கர். 31வது கொஸ்டின். இந்தியாவில் வாழும் கடைக்கோடி ஏழை கூட இது தனது நாடு என்று உருவாகும் நிலையை உருவாக்கி அதில் அவரது குரல் வலுவாக உயரும் வகையில் வலிமையான இந்தியாவை உருவாக்க தான் பாடுபடுவேன் என்று கூறியவர் காந்தி. பாடுபடுவேன் என்று கூறியவர் காந்தி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? அரியவர்களுக்கு இலவச சட்ட உதவி 39A. அப்போ 5. அடுத்தது பெண்களுக்கான மகப்பேறு. பெண்களுக்கான மகப்பேறு உறுப்பு 42. அப்போ 1. அடுத்தது ஆண்கள் பெண்கள் சம உரிமை. அப்போ 39. அப்போ 4. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல் 21A. அப்போ 2. அடுத்தது குடிமக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் உறுப்பு 44. ஓகேங்களா? அப்போ பாருங்க, இதுக்கு ஆன்சரு 5, 1, 4, 2, 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 33. இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்ற குடியரசுத் தலைவரும் ஈரவைகளும் கொண்ட என கூறும் அரசியலமைப்பு சரத்து. இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் ஈரவைகள் கொண்ட என கூறும் சரத்து அரசியலமைப்பு 79. மாநிலங்களவை அல்லது மேலவை அல்லது ராஜ்யசபாவில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் 250. மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. அப்போ மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை பேர்த்த நியமனம் செய்கிறாரு? 12 பேர். மக்களவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மக்களவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. 543. கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. மாநிலங்களவையின் பதவிக்காலம். மாநிலங்களவையின் பதவிக்காலம் நிரந்தரமானது. ஆன்சர் நிரந்தரமானது. மாநிலங்களின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டு. உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டு. மாநிலங்களவை மேலவை எப்பொழுது முதல் அழைக்கப்படுகிறது? மாநிலங்களவை மேலவை எப்போது முதல் அழைக்கப்படுகிறது? 1954 ஆகஸ்ட் 23. மாநிலங்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். மாநிலங்களவையில் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1953 மே 13. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் ஓகேங்களா குடியரசு துணைத் தலைவர். யார் தலைவராக இருப்பார்? குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர். 42. இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஓகேங்களா உறுப்பு 1. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 43 ஓகேங்களா. திராவிட முன்னேற்றக் கழகம்
ஆட்சியில் சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1967. கொஸ்டின் நம்பர் 44. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்திற்கு டேஸ் உறுப்பினர்களை பொது தொகுதியிலிருந்து டேஸ் உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அதாவது 189 உறுப்பினரிலிருந்து தனி தொகுதியாக 45 தொகுதியாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது 45வது கொஷின். சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் தொடங்கிய நாள். சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் 3/5/1952. சட்டமன்றத்தில் ஆங்கில இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படும் குறித்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. அதாவது சட்டமன்றத்தில் ஆங்கில இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுவது குறித்து கூறும் அரசு சட்டப்பிரிவு. ஓகேங்களா? 333. சட்ட திருத்தத்தை பற்றி கூறும் உறுப்பு. அப்போ சட்ட திருத்தம் அப்படின்னா 368. 48வது கொஸ்டின். அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் எத்தனை வகைகள் உள்ளன? அப்போ எத்தனை வகையில் திருத்தம் செய்யலாம் அப்படின்னா 3 வகையில் திருத்தம் செய்யலாம். ஆன்சர் சி, 3 வகையில் திருத்தம் செய்யலாம். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்தது கொஸ்டின் நம்பர் 49. ஓகேங்களா? அரசமைப்பு சட்ட திருத்தம் முன்விரைவு பற்றி கூறும் உறுப்பு 368(2). கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்க கொஸ்டின் நம்பர் 50. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் சட்ட முன்வரைவு தனிநபர் முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் அடுத்தடுத்து வாரத்தின் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த சட்ட முன்வரைவு கொண்டு வர 1 மாதத்திற்கு முன்பாகவே முன் அறிவிப்பு தர வேண்டும். சரி. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? இது 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. அப்போ இது அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 51. மூன்றாம் பாலின நபர்கள் உரிமைகள் தனிநபர் சட்ட முன்பு விரைவு. ஓகேங்களா? 2017 அறிமுகம் செய்து 2015 ஏப்ரல் 24 அன்று மேலமையில் நிறைவேற்றும் மசோதா அறிமுகம் செய்தவர் திருச்சி சிவா. அறிமுகம் செய்தவர் யாரு? திருச்சி சிவா. ராஜ்யசபா தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ராஜ்யசபா பதவிக்காலம் 5 ஆண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 53. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மட்டுமே அந்த மாநிலத்துக்கு ஆன அரசமைப்பு மூலம் ஆளப்படுகிறது. இதற்காக தனி குடியுரிமை சட்டம், சொத்துரிமை சட்டம், அடிப்படை உரிமைகள் ஆகியன வகுக்கப்பட்டுள்ளன. சரி. அடுத்தது ஜம்மு காஷ்மீர் அரசமைப்பில் முதல் உறுப்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று கூறுகிறது. இதன்படி உறுப்பு 5 படியும் இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களுக்கான சட்டம் இயற்றும் அதிகார வரம்பு கட்டுப்படுத்துகிறது. இதுவும் சரி. ஜம்மு காஷ்மீர் மாவட்டத்தில் இந்திய உச்சநீதிமன்ற தலையிட முடியாது. மூவர்ண கோடி மற்றும் இதர சின்னங்கள் அவமதிப்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குற்றமாக கருதப்படாது. அடுத்தது ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டமன்றத்தின் ஆயுட்காலம் 6 ஆண்டுகளாகும். ஜம்மு காஷ்மீர் மாநில மக்கள் இரட்டை குடியுரிமை அனுபவிக்கிறார்கள். அம்மாநிலத்தில் மக்கள் இதர மக்களுடன் மன உறவு கொள்ளும்போது அவர்களது ஜம்மு காஷ்மீர் குடியுரிமை ரத்தாகிறது. ஓகேங்களா? அப்போ ரத்தாகிறது. இதுவும் சரி. இதில் இருக்கிற அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 54. ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஜம்மு காஷ்மீர் பகுதி சிறப்பு தகுதி வழங்கும் வகையில் அரசு அமைப்பில் இணைப்பு படிப்படியாக பொருத்தமான உறுப்புகளை முன்வரைவு செய்யும் பொருட்டு அன்றைய சட்ட அமைச்சர் டாக்டர் பி அம்பேத்கர் சந்தித்து ஆலோசிக்கும்படி காஷ்மீர் தலைவர் ஷேக் அப்துல்லாவை 1947 அன்றைய பிரதமர்
ஜவஹர்லால் நேரு கேட்டுக்கொண்டார். சரி. அடுத்தது அரசமைப்பு பகுதி 21 கீழ் தற்காலிக மற்றும் இடை மற்றும் ஓகேங்களா மாற்றம் செய்யும் வழக்கு என்னும் தலைப்பின் கீழ் அரசமைப்பு திருத்தப்பட்டு காஷ்மீருக்கு சிறப்பு தகுதி வழங்கும் உறுப்பு. அப்போ காஷ்மீருக்கு சிறப்பு தகுதி வழங்கும் உறுப்பு 370 சேர்க்கப்பட்டது. இதுவும் சரி. அரசமைப்பு உறுப்பு 370 கீழ்ப்படி ஜம்மு காஷ்மீர் அரசின் எல்லைகளை குறைக்கவோ விரிவாக்க செய்யவோ இந்திய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது. இதுவும் சரி. இந்திய அரசமைப்பின் முதன்மை வரையாளர் 370 வரைவை எழுத மறுத்தவர் கோபாலசுவாமி இந்த பிரிவை எழுதினார். சரி. அப்போ இதில் இருக்கிற அனைத்தும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. சென்னையை தலைநகராக கொண்டு தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய ஆண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை தலைநகரமாக கொண்டு தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரத போராட்டம் நடத்திய ஆண்டு 1952. எவ்வளவு? 1952. கொஸ்டின் நம்பர் 56. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கூறி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்தை தொடங்கிய ஆண்டு 1956 ஜூலை 27. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கூறி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் உயிர் நீத்தது. எப்போ செத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 அக்டோபர் 13. மதராஸ் மாநிலம் பெயர் மாற்றம் செய்ய நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. எப்போ பெயர் மாற்றம் செஞ்சாங்க தமிழ்நாடுன்னு? 1969. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 59. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்பட்ட போது அல்லது ஏதேனும் ஒரு ஆட்ப யோசனை எழுதப்படும் போது அல்லது 6 வாரத்திற்கு அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் ஈரவைகளிலும் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம். சரி. அடுத்தது நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்குவோர் லோக்சபாவினுடைய தலைவர் யார்? சபாநாயகர். அந்த முன்வரைவு அமர்ந்துள்ள ஈரவைகளில் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றால் அந்த முன்வரைவு நிறைவேற்றப்படும். இதுவும் சரி. அடுத்தது ஆனால் பண முன்வரைவு அல்லது அரசமைப்பு திருத்தும் சட்டம் ஆகியவற்றின் போது இது போன்ற கூட்டத்தினை கூட்டி சட்டமாக இயற்றும் அரசமைப்புக்கு அனுமதிக்கவில்லை. அப்போ இது அனைத்தும் சரி. அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எதுனா திட்ட ஆணையம். ஓகேங்களா? திட்ட ஆணையம் தான் அரசியலமைப்பில் சாராத ஒரு அமைப்பு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 61. இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையை நடைபெற்ற காலம். ஓகேங்களா? நடைபெற்ற காலம் பாருங்கள். டிசம்பர் 9 ஆரம்பித்து 1946 ஜனவரி 26 1950 வரை. அப்போ ஆன்சர் சி. கீழ்கண்ட சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறையாண்மை, 2வது சமதர்மம், 3வது குடியரசு, 4வது மக்களாட்சி, 5வது மத சார்பின்மை. அப்போ ஆன்சரு 3, 2, 4, 1, 5. அடுத்தது 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதை பற்றி கூறுகிறது? 103வது அரசமைப்பு சட்ட திருத்தம் எதை பற்றி கூறுகிறது? பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. ஆன்சர் பி. அடுத்தது 64வது கொஸ்டின் நம்பர் 64வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? ஓகேங்களா? பாருங்கள். அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார். சரி. நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பார்கள். அதுவும் சரி. அமைச்சரவை அரசின் தலைவர்கள் தலைமை தாங்குகின்றன. அனைத்தும் சரி. அப்போ 1, 2, 3மே சரி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 65. ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் எத்தனை முறை கூட்டத்தொடர் நடத்துகிறது? ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் எத்தனை கூட்டத்தொடர்களை நடத்துகின்றன? 3
கூட்டுத்தொடர்களை நடத்துகின்றன. பெண்களுக்கு நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் 23% இடஒதுக்கீடு செய்யும் சட்ட திருத்த மசோதா மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2010. அடுத்து 67வது கொஸ்டின். நாடாளுமன்றம் வருடத்திற்கு எத்தனை முறை குறையாமல் கூட்ட வேண்டும்? கூட்டினா 2 முறை. அடுத்தது மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் எத்தனை எண்ணிக்கை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும்? 10ல் 1 பங்கு. இதுக்கு பேர் தான் கோரம்னு சொல்லுவாங்க. 10ல் 1 பங்கு இருக்கிறதுக்கு பேர் தான் கோரம். அடுத்து 69வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, ஓகேங்களா. மக்களவையில் மொத்த இடங்கள் 545. மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு இடங்கள் எவ்வளவு? 543 மொத்தம். ஓகேங்களா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பெரும்பான்மையாக பெற 272 இடங்கள் தேவை. ஆங்கில இந்திய சமூகத்தில் இருந்து 2 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். சரி. பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மக்களவையில் ஆளும் ஆட்சிக்கு நம்பிக்கை வாக்கு இருக்கும் வரை இதுவும் சரி. ஆளும் கட்சியின் தலைவர் பிரதமர், அமைச்சர்கள் பிரதமர் தேர்வு செய்கிறார். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இது அனைத்தும் சரி. மாநிலத்தில் உள்ள எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியாகும்? ஒரு மாநிலத்தில் உள்ள எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியாகும்? 6 சட்டமன்றங்களை சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியாகும். மக்களவை தலைமை செயலகத்தின் நிர்வாகத் தலைவர். மக்களவை தலைமை செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் சபாநாயகர். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிவர். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிவது சபாநாயகர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 73. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒரு திருத்தும் சட்டம் முன்மொழிவுக்கு சபாநாயகரின் அனுமதி பெற வேண்டும். அந்த திருத்து சட்டம் முன்வரைவு அனுமதிப்பதே இல்லையா என்பதை சபாநாயகர் தான் தீர்மானிப்பார். சரி. அடுத்தது மன்ற உரிமைகள், சிறப்புரிமைகள் மற்றும் கலந்தாய்வுக்கு குழு, சிறப்பு குழு, ஆலோசனை குழு போன்ற பல்வேறு குழுக்கள் மற்றும் அவரின் உறுப்பினர்கள் ஆகியோரின் உரிமைகளை பாதுகாவலராக சபாநாயகர் செயல்படுகிறார். சரி, ஓகேங்களா. 3வது, சிறப்புரிமை குறித்து எந்த விளக்கமும் வேண்டாம். வேண்டிய ஆய்வு செய்யும், விசாரணை நடத்தவும் மற்றும் அறிக்கை அளிக்கவும் உரிமைக்குழுவுக்கு பரிந்துரைப்பது சபாநாயகரின் மற்றொரு முக்கிய அதிகாரமாகும். சரி. அடுத்தது, ஓகேங்களா. உறுப்பினர்கள் எழும் கேள்விகள், அளிக்கும் பதில்கள், விளக்கங்கள் மற்றும் அறிக்கைகள் அனைத்தும் சபாநாயகரை நோக்கி இருக்க வேண்டும். சரி, அப்போ இது அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. ஓகேங்களா. நிதி முன்வரைவு எவ்வாறு சான்றிதழ் அதிகாரம் படைத்தவர்? நிதி முன்வரைவு என்று சான்றளிக்கும் அதிகாரம் படைத்தவர் சபாநாயகர். சான்று அதிகாரம் படைத்தவர் சபாநாயகர். கொஸ்டின் நம்பர் 75. சபாநாயகர் எந்த சட்ட திருத்தத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலிலிருந்து அடிப்படை தகுதி இழக்க செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்? ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்னா 52வது கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலம். மக்களவையில் உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை எத்தனை மீகாமல் இருக்க வேண்டும்? மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை மீகாமல் இருக்க வேண்டும்னா 552 மீகாமல் இருக்க வேண்டும். ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஸ் மீகாமல் இருக்க வேண்டும். 20க்கு மீகாமல் இருக்க வேண்டும். 78வது கொஸ்டின். இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் என அழைக்கப்படுவது மாநிலங்களவை. இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவை ராஜ்யசபா அமைக்கப்பட்ட ஆண்டு 1952 ஏப்ரல் 3. அடுத்தது, ஓகேங்களா. 80வது கொஸ்டின். ராஜ்யசபாவில் 12 நியமன உறுப்பினர்கள் நியமனம் செய்பவர். ராஜ்யசபாவுக்கு 12 நியமன உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா, ஓகேங்களா, குடியரசுத் தலைவர். யார் நியமனம் செய்கிறாங்க? குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். மாநிலங்களவை அலுவல் வழி தலைவராக செயல்படுபவர், ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களின் அலுவல் வழி தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர். பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடும் குறைந்தபட்ச வயது. பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது 21. ஒரு மசோதா பண மசோதா என தீர்மானிப்பவர் சபாநாயகர்.
ஒரு மசோதா பண மசோதா என தீர்மானிப்பவர் சபாநாயகர். உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினருடைய எண்ணிக்கை 31. உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருடைய எண்ணிக்கை 31. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 18. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 86. ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினருடைய எண்ணிக்கை அமைப்பின் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளன? எந்த அட்டவணை? 4வது அட்டவணை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மக்களவையில் சிறப்பு அதிகாரம் என்னவென்றால் நிதிநிலை அறிக்கை அல்லது பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் அது நிறைவேற்றினால் அது மாநிலங்களவையில் நிராகரிக்க முடியாது. சரி. அடுத்தது, ஆனால் மாநிலங்களவை அந்த சட்டத்தை 14 நாட்களுக்குள் காலம் தாமதாக முடியும். ஓகேங்களா? தாமதப்படுத்த முடியும். சரி, தாமதப்படுத்த முடியுங்கிறாங்க 14 நாளில். அடுத்தது, மேலும் அந்த சட்டத்தில் மாநிலங்களவை ஏதாவது மாற்றம் செய்வதற்கு ஆலோசனை கூறினால் அதை ஏற்கொள்ளுமாறு நிராகரிப்பது மக்களவையில் உரிமை இல்லை. இது தவறு. அப்போ 3 மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 88. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவரின் பதவியை நீக்கும் தீர்மானம் எங்கு கொண்டு வர முடியும்? துணை குடியரசுத் தலைவரினுடைய பதவி நீக்கும் தீர்மானம் எங்கு கொண்டு வர முடியும்? ஓகேங்களா? மாநிலங்களவையில் மட்டும். ஆன்சர் டி, மாநிலங்களவையில் மட்டும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஓகேங்களா? கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. குடியரசுத் தலைவர் 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களை ஒப்புதல் வழங்குகிறார். சரி. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் 2 அவைகளிலும் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். சரி. அவர்கள் எந்த அவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மக்களவைக்கு மட்டுமே பொறுப்பானவர்கள் ஆவார். இதுவும் சரி. 4. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்திற்கு மாநிலங்களவைக்கு சிறப்பு பெரும்பான்மையும் மக்களவைக்கு சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படும். ஓகேங்களா? அப்போ இதுவும் சரி. அப்போ கொஷின் அனைத்தும் சரி. ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. அடுத்து பாருங்கள், 90வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நிதி முன்வரையானது மாநிலங்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தும் இயலும், மக்களவையில் அல்ல. தவறு. அடுத்தது, மக்களவை நிதி முன்வரையில் திருத்தம் செய்யும் போது அதை நிராகரிக்க இயலாது. அம்முன்வரைவு 14 நாட்களுக்கு மக்களவையில் தான் பரிந்துரைத்தவுடன் அல்லது பரிந்துரை ஏதுமின்றிய மாநிலங்களவையில் திருப்பி அனுப்ப வேண்டும். இதுவும் தவறு. அடுத்தது, மக்களவையில் பரிந்துரைகளை மாநிலங்களவையில் ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஏதாவது இருப்பின் முன்வரைவு ஈரவைகளிலும் நிறைவேறியாக கருதப்படும். இதுவும் தவறு. அடுத்தது, ஒரு மசோதா முன்வரைவு சட்ட உறுப்பு 110 கூறப்பட்டுள்ள விவகாரங்கள் தொடர்பான இல்லாதிருப்பின் அது மாநிலங்களவைக்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். தவறு. அப்போ அனைத்தும் தவறு தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 91. கீழ்கண்டும் கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா? கீழ்கண்டும் கூற்றுகளை ஆராய்க. மாநிலங்களின் நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் அதற்கான வாக்கெடுப்பு பங்கு பெற முடியாது. இது மக்களவைக்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பு உரிமையாகும். சரி. அமுலில் உள்ள தேசிய அவசர நிலைக்கு நீக்கும் தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். சரி. எந்த அமைச்சரவைக்கும் எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவையில் மேற்கொள்ள முடியாது. ஓகேங்களா? இதுவும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அமைச்சர்கள் குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் மக்களவையில் பொறுப்பாவார்கள். இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரிதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து 92. மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்திந்திய தேர்வாணையத்திற்கு உருவாக்க நாடாளுமன்ற அதிகாரி அளிக்கும் சட்டப்பிரிவு 312. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என கூறும் அரசமைப்பு. ஓகேங்களா? அதாவது நாடாளுமன்றத்தில் அலுவல மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி. ஓகேங்களா? உறுப்பு 120. கொஸ்டின் நம்பர் 94. பாருங்கள்.
தனிநபர் முன்வரைவு அறிமுகப்படுத்த சபாநாயகருக்கோ அல்லது மாநிலங்களவை தலைவருக்கோ எத்தனை நாட்கள் முன்பே தெரிவிக்க வேண்டும்? எத்தனை நாட்களுக்கு முன்பே தெரிவிக்க வேண்டும்? 1 மாதத்திற்கு முன்பே தெரிவிக்க வேண்டும். 95வது கொஸ்டின், மத்திய மாநில மற்றும் பொதுப்பட்டியல் உள்ள அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. அடிப்படை ஓகேங்களா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 7. அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில பொதுப்பட்டியல் எதில் இருக்குது? 7வது அட்டவணையில் இருக்குது. மத்திய பட்டியலில் பொருந்தாதது வனம் மட்டும்தான் பொருந்தாதது, மீதி எல்லாமே மத்திய பட்டியலில் இருக்குது. அடுத்தது பொதுப்பட்டியல் பொருந்தாதது. பொதுப்பட்டியலில் பொருந்தாதது காவல் தான். கல்வி, திருமணம், தத்தெடுத்தது எல்லாமே பொதுப்பட்டியலில் இருக்குது. 98 நிதி முன்வரைவு மாநிலங்களில் எத்தனை நாட்கள் நிறுத்தி வைக்க முடியும்? 14 நாட்கள் நிறுத்தி வைக்க முடியும். அடுத்து பாருங்கள், சாதாரண சட்ட முன்வரைவு மாநிலங்களில் எத்தனை நாட்கள் நிறுத்தி வைக்க முடியும்? 16 மாதம். இல்லை, அதாவது 6 மாதம். அதாவது 6 மாதம். கொஸ்டின் நம்பர் 100 ஓகேங்களா. குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், சபாநாயகர், நீதிபதிகள் போன்ற உத்திய படிகள், சிறப்பு சலுகைகள் நிர்ணய அரசியலமைப்பு சட்ட அட்டவணை ஓகேங்களா 2வது அட்டவணையில் தான் இவங்களுடைய ஓகேங்களா படியெலாம் இருக்குது. அதாவது சம்பளம். 101வது கொஸ்டின், நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பையான நிறைவேற்றப்படும் கூட்டத்தில் பொருந்தாததுன்னு கேட்குறான் பாருங்கள். அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்வது மட்டும்தான் பொருந்தாதது ஓகேங்களா. இது மட்டும்தான் பொருந்தாதது. மீதி எல்லாமே நாடாளுமன்ற உறுப்பிற்கான ஊதியம் மற்றும் படிகள் நிர்ணயிப்பது, நாடாளுமன்றத்தின் ஆங்கில மொழி பயன்பாடு, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை முடிவு செய்தல், இது எல்லாமே நாடாளுமன்றத்துக்கு பொருந்தும். இது மட்டும் பொருந்தாது. 102வது கொஸ்டின், இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது அடிப்படை உரிமை. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது அடிப்படை உரிமை. இந்திய அரசியலமைப்பு மாநிலங்கள் பற்றி கூறும் சரத்து. அப்போ மாநிலத்தை பற்றி சொல்கிறது 152லேருந்து 237 வரை. மாநிலங்களை பற்றி சொல்கிறது 152லேருந்து 237 வரை. 104வது கொஸ்டின், மாநில நிர்வாகத்தின் அமைச்சரவை தலைவராக விளங்குபவர். மாநிலத்தில் நிர்வாக அமைச்சருடைய தலைவர் யார்? ஆளுநர். ஆளுநர் தேர்ந்தெடுப்பதற்கான ஓகேங்களா தகுதி வயது, ஆளுநர் எவ்வளோ வயது இருந்தால் தேர்ந்தெடுப்பாங்க? 35 வயது. ஆளுநர் ஒரு மாநில சட்ட மேலவைக்கு மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை டேஷ் பங்கு உறுப்பினர்களை நியமிக்கப்பட வேண்டும். 6ல் 1 பங்கு நியமனம் செய்வார். யார்? ஆளுநர். சட்ட மேலவைக்கு 6ல் 1 பங்கு உறுப்பினரை ஓகேங்களா ஆளுநர் நியமனம் செய்கிறாரு. 107வது கொஸ்டின், மாநில நெருக்கடி நிலைகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி ஓகேங்களா 356 தான் மாநில நெருக்கடியை பற்றி கூறும் அரசியலமைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 108வது கொஸ்டின், ஈரவைகளிலும் உறுப்பினர்கள் அல்லாத ஒருவரை ஆளுநர் முதலமைச்சராக நியமிக்கும் பட்சத்தில் அவள் பதவி அமர்த்தப்பட்ட தினத்திலிருந்து எத்தனை காலத்திற்கு ஏதாவது ஒரு தொகுதியில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? அதாவது 6 மாதம். எவ்வளவு? 6 மாதம். அடுத்தது 109வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நாடாளுமன்ற குழுக்களை 2 வகைகளாக பிரிக்கலாம், நிலைக்குழு மற்றும் தற்காலிக குழு. நிலைக்குழு அல்லது தற்காலிக குழு 2 ரைட்டு. நிலைக்குழுக்கள் நிரந்தரமானவை, தொடர்ந்து பணியில் இருக்கும் ஓகேங்களா. ஒவ்வொரு ஆண்டும் நிலைக்குழு புதிதாக உருவாக்கப்படும். தற்காலிக குழுக்கள் நிரந்தரமானவை அல்ல, ஒரு குறிப்பிட்ட பணிக்காக உருவாக்கப்படும். அப்பணியே நிறைவடைந்தவுடன் அவை கலைக்கப்படும். இது அனைத்தும் சரி. நிலைக்குழு அவற்றின் பணி தன்மைக்கேற்ப எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா 6 வகையாக பிரிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 111 பாருங்கள். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் பதவி நீக்கம் செய்யும் முறை ஓகேங்களா. கண்டன தீர்மானம். 112 பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் அரசியலமைப்பு ஓகேங்களா பிரிவு 44. ஆளுநர் நிர்வாக அதிகாரத்தில் பொருந்தாதது கேட்குறான் ஓகேங்களா. பொருந்த பாருங்கள். மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்வார். சரி. மாநில அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தினுடைய உறுப்பினரை நியமனம் செய்வார். சரி. மாநில சட்டமன்றத்திற்கு ஆங்கில இந்திய இனத்திற்கு ஒரு உறுப்பினரை நியமனம் செய்கிறார். அதுவும் சரி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பார். இது தவறு. அப்போ ஆன்சர் டி தான் இதுக்கு தவறானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 114 இந்திய தேசிய அரசின் அனைத்து அரசமைப்பு துறைகளும் தலைவராக விளங்குபவர் குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி ஓகேங்களா. சட்ட நிர்வாகம், நிதி, ஆயுதப்படை ஆகிய துறைகளில் செயல்பாடுகளை குடியரசுத் தலைவர் மேற்பார்வையிடுகிறார். சரி.
அடுத்தது அரசமைப்பு சட்டங்களுக்கு உட்பட்டு இத்துறை செயல்படுவதை இவர் உறுதிப்படுத்துகிறார். சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டின் முழு அரசமைப்பு பிரதிநிதித்துவம் மற்றும் மாநில செயல்பாடுகளை ஒவ்வொரு மண்டலத்திலும் குடியரசுத் தலைவர் நிலைநிறுத்துகிறார். சரி. அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல் உண்மையான செயல் அதிகாரத்தை கொண்டுள்ளார். ஓகேங்களா? தவறு. அப்போ 4 மட்டும் தவறு. ஆன்சர் சி, 4 மட்டும் தவறு. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தேவையான தகுதிகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தகுதிகளை பற்றி சொல்லக்கூடியது தகுதி 55. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 116. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்திய குடியரசுத் தலைவனுடைய தகுதிகள். ஓகேங்களா? இந்திய குடிமகனாக இருக்கணும். ஓகேங்களா? 35 வயது பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும். ஒரு மாநிலத்தின் உறுப்பினராக அனைத்து தகுதிகளும் கொண்டிருத்தல் வேண்டும். சரி. ஓகேங்களா? அடுத்தது குறைந்தபட்சம் 100 தேர்வுகளுக்குள் வாக்காளர் முன்மொழிவு செய்யப்பட வேண்டும். மேலும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஓகேங்களா 1,50,000 வரை ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகை காட்ட வேண்டும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 3, 4 மட்டும் தவறு. 3, 4 மட்டும் தவறு. மற்றது ஓகேங்களா 2 இதுமே ரைட்டு. அடுத்தது இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் தேவை என்று கூறும் அரசியலமைப்பு. 52. இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் தேவை என்று கூறும் அரசியலமைப்பு 52. குடியரசுத் தலைவர் முப்படைகளுக்கு தலைவர் என கூறும் அரசியலமைப்பு விதி 53. அடுத்து பாருங்க 120வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் 6ல் 1 பங்கை வேட்பாளர் பெறவில்லை எனில் அந்த அவருக்கு திருப்பி தரப்படாது. அடுத்தது 2. குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாடாளுமன்றத்தின் ஈரவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்கின்றன. ஓகேங்களா? சரி. அடுத்தது பாருங்க. ஓகேங்களா? மாநிலங்கள் சட்டவையில் கூட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்கின்றன. அதுவும் சரி. டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்றங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேங்களா? டெல்லியிலையும் பாண்டிச்சேரியிலும் மட்டும்தான் யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரி. இதுக்கு டி, அனைத்தும் சரி. இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இந்திய குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 ஆண்டு என கூறும் உறுப்பு 56. குடியரசுத் தலைவர் 5 ஆண்டு காலம் வரை பதவி பிரிவானம் உறுப்பு 56. கொஸ்டின் நம்பர் 123. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் அளிப்பார்? ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 124. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் பதவி நீக்கும் பற்றி கூறும் உறுப்பு 61. கொஸ்டின் நம்பர் 125. நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் அல்லது இறப்பு ஆகியவற்றை குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது எத்தனை மாதங்களுக்கு புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தப்பட வேண்டும்? 6 மாதங்களுக்குள். கொஸ்டின் நம்பர் 126. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. நாடாளுமன்ற கூட்டுவதும் உரையாற்றுவதும் ஒத்திவைப்பதும் மக்கள் சபாநாயகர். சரி. குடியரசுத் தலைவர் வெவ்வேறு துறைகளில் முன்னிலும் 12 உறுப்பினர்களும் மாநிலங்களிலும் 2 ஆங்கில மக்களவைக்கும் அவரே நியமனம் செய்கிறார். அப்போ மாநிலவைங்களுக்கு 2 பேர், மக்களவைக்கு ஓகேங்களா 2 பேர். அப்போ மொத்தம் 14 பேர்த்த குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மாநிலவைக்கு 12, மக்களவைக்கு 2 பேர். நாடாளுமன்றத்திலிருந்து வரும் நிதி சாராத முன்வரைவுகளை மீண்டும் பரிசீலனை செய்வதாக திருப்பி அனுப்பும் மாறுதல்களும் அவருக்கு அதிகாரம் இல்லை. சரி. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? நாடாளுமன்ற முன்வரைவு ஒப்புதல் பெறும் பொருட்டு ஈரவகை கூட்டங்களுக்கு ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது நாடாளுமன்ற முன்வரைவு ஒப்புதல் பொருட்டு ஈரவகை கூட்டத்தையும் அழைக்கும் அவருக்கு உரிமை உண்டு. இதுவும் சரி. அப்போ பாருங்கள், மேலே இருக்கிறத நாடாளுமன்ற கூட்டத்திற்கு உரையாடுவதற்கு ஒத்தி வைக்குவோம், மக்களவைக்கு கிடையாது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவருக்கு தான் இந்த அதிகாரம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் என்னென்ன தப்பு? 1 தப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 3 தப்பு. அப்போ ஆன்சர் டி. அடுத்தது 127வது கொஸ்டின். பிரதமர் மற்றும் அவர் தலைமையிலான அமைச்சரவை நியமனம் செய்பவர். பிரதமர்,
அவர் தலைமையிலான அமைச்சரவை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவரின் அதிகாரபூர்வமான இல்லம். இந்திய குடியரசுத் தலைவருடைய அதிகாரபூர்வமான இல்லம் எதுன்னு கேட்குறாங்க. ராஷ்டிரபதி பவன். இந்திய பெண்களுக்கு எப்பொழுது வாக்குரிமை அளிக்கப்பட்டது? பெண்களுக்கு இந்தியாவில் வாக்குரிமை 1921. 130வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் பதவி முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவருடைய பதவி முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு 63. 132வது கொஸ்டின், குடியரசு துணைத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார். அடுத்த கொஸ்டின் 133வது கொஸ்டின், குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை எத்தனை நாட்கள் முன்னறிப்பு அவசியம்? ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா 14 நாள் முன்மதிப்பு அவசியம். குடியரசு துணைத் தலைவர் பதவி வழி தலைவராக மாநிலங்களவை தலைவராக என கூறும் அரசியலமைப்பு விதி 64. குடியரசு துணைத் தலைவரினுடைய பதவி ஊதியம், ஓகேங்களா, ஊதியம் பார்த்தீங்கன்னா இல்லை, இவருக்கு ஊதியம் அப்படின்னு இல்லை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 136, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. குடியரசுத் தலைவர் இறப்பு அல்லது பதவி நீக்கம் செய்பவரின் காரணமாக காலி இடங்கள் ஏற்பட்டால் அல்லது வேறு ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை குடியரசு துணைத் தலைவர் அந்த பதவியை கூடுதலாக கவனிப்பார். சரி, அதாவது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் செத்து போனாலும் சரி, பதவி நீக்கம் செஞ்சாலும் சரி, துணை குடியரசுத் தலைவர் வேறு குடியரசுத் தலைவர் பதவி அவர் வகிப்பார். இந்த காலம் 6 மாதங்களுக்கு மட்டுமானது. 6 காலங்களுக்கு மட்டுமானது. 6 மாதம். சரி, இந்த இந்திய குடியரசுத் தலைவராக செயல்படும் போது குடியரசு துணைத் தலைவருடைய ஊதியம் இதர படிகள் நாடாளுமன்ற முடிவுகள் படி பெறுகிறார். சரி, குடியரசுத் தலைவராக செயல்படும் நேரத்தில் அவர் மாநிலங்களவை தலைவராகவும் செயல்பட முடியாது. இதுவும் சரி. அப்போ இது அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க 137வது கொஸ்டின், பிரதமரை அரசின் தலைவராக கொண்டுள்ள முறை எந்த அரசியலமைப்பில் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க 138வது கொஸ்டின், பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறும் அரசியலமைப்பு. அதாவது பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 75. பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா, பிரதமரின் முதன்மையானது முக்கியமான பொறுப்பு அவரது அமைச்சரவையின் உறுப்பினர்கள் பட்டியலை தயாரிப்பது. சரி, அவர் அந்த பட்டியலுடன் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஒப்புதல் பெற்றவுடன் அமைச்சரவை அமைக்கப்படுகிறது. சரி, மிக முக்கியமான அமைச்சர்கள் கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்களில் அறிவிக்கிறார்கள். மற்ற மாநிலங்கள அமைச்சர்கள் மற்றும் 3ஆம் நிலையில் உள்ளவர்கள் துணை அமைச்சர்கள் ஆவார். அடுத்தது, அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றியமைக்க குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் ஆலோசனை வழங்கலாம். ஓகேங்களா, அப்போ இது அனைத்தும் சரி. 140, அமைச்சர்களுள் குடியரசுத் தலைவருக்கு இடையிலும் நாடாளுமன்ற அமைச்சர்களுக்கு இடையில் பாலமாக விளங்குபவர் பிரதமர். யார்? பிரதமர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 141. ஓகேங்களா, குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரவை தலைவராக கொண்ட ஓர் அமைச்சர் குழு இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு விதி 74. அமைச்சர்கள் குழுவில் உள்ள அமைச்சர்களின் வகைகள். அமைச்சர்களின் வகைகள் 3. அமைச்சர்களுடைய வகைகள் 3. அடுத்து 143வது கொஸ்டின், கொள்கை முடிவுகளை எடுக்கும் அமைச்சர்கள் கேபினட் அமைச்சர்கள். கொள்கை முடிவுகளை எடுக்கும் அமைச்சர்கள் கேபினட் அமைச்சர்கள். இந்திய அரசமைப்புப்படி அமைச்சர்கள் தனியாக கூட்டமும் டேஸாக பொறுப்பானவர்கள், மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். இந்திய அரசியலமைப்பு மாநில நிர்வாகம் பற்றி குறிப்பிடுவது பகுதி 6. இந்திய அரசியலமைப்பில் மாநில நிர்வாகம் பற்றி கூறக்கூடிய சரத்து 153லிருந்து 167 வரை. அடுத்தது 147வது கொஸ்டின் நம்பர் 147, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் ஆளுநர் இருப்பார் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் ஆளுநர் இருப்பார் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு 153. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஆளுநராக ஒருவரை இருக்க முடியும் என்று அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. 7வது சட்ட திருத்தம்
56 இந்த சட்டத்தின் பிறகு தான் ஆளுநர் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தம். சரத்து 2 அல்லது சரத் 3 படி ஓகேங்களா சட்டம் இயற்றினால் எந்த அட்டவணை தானாக திருத்தம் பெறும்? ஓகேங்களா அட்டவணை 1 4 என்ன சொல்கிறான்? சரத்து 2 அல்லது சரத்து 3 படி சட்டம் இயற்றினால் எந்த அட்டவணையில் தானாக திருத்தம் பெறும்னா அட்டவணை 1லையும் 4லையும். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 150. ஓகேங்களா ஆளுநர் பதவி காலம் 5 ஆண்டுகள் என கூறும் இந்திய அரசு அமைப்பு விதி 156. அடுத்தது ஆளுநரின் ஊதியத்தை நிர்ணயிப்பது நாடாளுமன்றம். ஆளுநருடைய ஊதியத்தை நிர்ணயிப்பது நாடாளுமன்றம். ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் அவர் நேரடியாக அல்லது அவருக்கு கீழே உள்ளவர்களே செயல்படுத்தப்படும் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு 154. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், துணை சார்பு நீதிமன்றங்கள், நீதிபதிகள் நியமனம் ஆகியவற்றை மேற்கொள்பவர் ஆளுநர். அடுத்தது மாநில அவசர நிலையை பிரகடனப்படுத்தும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைக்க ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கும் விதி. ஓகேங்களா விதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 356. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 155வது கொஸ்டின் நம்பர் 155. ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி என கூறும் அரசியலமைப்பு விதி 168. மாநில சட்டத்தை கூட்டவும், முடித்து வைக்கவும், ஒத்தி வைக்கவும், கலைத்து விடவும் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர். சட்டமன்ற அமர்வில் இல்லாத காலங்களில் ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம் என கூறும் அரசியலமைப்பு விதி 213. ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட அரசு சட்டங்கள் தொடர்பாக அவை மாநில சட்டமன்றம் மீண்டும் கூட்டத்திலிருந்து எத்தனை வாரங்கள் அங்கீகரிக்க வேண்டும்? 6 வாரத்திற்குள் அங்கீகரிக்க வேண்டும். 159வது கொஸ்டின் மாநிலத்தில் முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு விதி. ஓகேங்களா 164. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 160வது கொஸ்டின். ஓகேங்களா சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி. சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி கானியா. யார்? கானியா. அடுத்தது 161வது கொஸ்டின் கல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட சட்டம் எந்த சட்டத்தின்படி? 1861 கவுன்சில் சட்டம். எந்த சட்டம்? கவுன்சில் சட்டம் பிரகாரம் தான் உயர்நீதிமன்றம் இந்த இடத்துல 3 இடத்துல உருவாக்கினாங்க. எப்போனா 1862. இந்திய விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்பட்ட காலகட்டத்தில் இருந்த உயர்நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை 7 உயர்நீதிமன்றம் இருந்தது. எப்போ? இந்தியா விடுதலை அடைந்த போது. அடுத்தது 163வது கொஸ்டின். ஓகேங்களா இந்தியாவில் கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு 1937. இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை எப்படி இருந்தது? 1. ஓகேங்களா தலைமை மற்றும் நீதிபதிகள் 6 இருந்தது. 165வது கொஸ்டின் இந்தியாவில் ஒரு உச்சநீதிமன்றம் தேவை என கூறும் அரசியலமைப்பு பிரிவு 124 தான் ஒரு உச்சநீதிமன்றம் தேவை என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. இத்தனை அரசமைப்பு எத்தனை அடுக்கு நீதிமுறைகள் அமைப்பினை வழங்குகிறது அப்படின்னா 3 அரசியலமைப்பு அடுக்கு நீதிமுறையை கொண்டுள்ளது. நீதி பேராண்மை எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் உச்சநீதிமன்றம் வெளியிடுகிறது? ஓகேங்களா நீதி பேராண்மை 32 உச்சநீதிமன்றம். எத்தனை வகையான நீதி பேராண்மை இருக்குது? 5 வகையான நீதி பேராண்மை இருக்குது. அடுத்தது 167வது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை பெறாமல் ஆனால் குடியரசுத் தலைவர் அதன்படி நடக்க தேவையில்லை என்று கூறும் அரசியலமைப்பு. ஓகேங்களா 143. அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா இந்திய நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக இருக்கிறது. சரி. அரசமைப்பு விளக்கம் அளிப்பதில் உச்சநீதிமன்றம் இறுதி அதிகாரம் கொண்டுள்ளது. சரி. நிர்வாக நடவடிக்கையோ கீழவை நீதிமன்றங்களோ தீர்ப்புகளே அரசமைப்பின் அடிப்படை தேர்வு நோக்கங்களுக்கு எதிராக உள்ளது என உச்சநீதிமன்றம் கருதாமல் அதனை ரத்து செய்யும் அதிகாரம் கொண்டுள்ளது. இதுவும் சரி. இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 உறுப்பு 124 முதல் 147 வரை உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை குறிக்கிறது. சரி. அப்போ அனைத்தும் சரிதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 171 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த காலத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 1+7. ஆன்சர் ஏ. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தும் அதிகாரம் படைத்தது நாடாளுமன்றம். அடுத்த கொஸ்டின் நம்பர்
173. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வதற்கு தலைமை நீதிபதி நீதிமன்றத்தின் இதர 4 மூத்த நீதிபதிகள் கொண்ட குழுவுடன் கலந்தோசிக்க வேண்டும். ஓகேங்களா, கலந்தோசிக்க வேண்டும். சரி, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு நீதிபதிகளும் அமைச்சரவை மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடன் கலந்தோசனை செய்ய பின்னர் பிரதமர் நியமிக்கிறார். தவறு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் இருக்கலாம். குடியரசுத் தலைவர் பதவி விலகினால் தனது பதவி விலகல் கடிதத்தை பிரதமரிடம் ஓகேங்களா கொடுக்க வேண்டும். அப்போ இதுவும் தப்பு. அப்போ 2, 3 தப்பு. ஒரு நீதிபதியை நாடாளுமன்றத்தின் கீழ் தீர்மானம் நிறைவேற்றப்படும் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம். இதுவும் சரி. அப்போ 2, 3 மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 174வது கொஸ்டின். ஓகேங்களா, ஒவ்வொரு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் நியமிக்கப்பட தேவையான தகுதிகள். உயர் நீதிபதியாக 5 ஆண்டுகள் பதவியாற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி. அடுத்தது, குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தொடர்ந்து 1 அல்லது 2க்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இது 2மே ஆ மற்றும் ஆ 2மே சரி. ஆன்சர் டி. பட்டியலினத்தவரிலிருந்து ஒருவர் முதலில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உயர்ந்த ஆண்டு 2007. பட்டியலினத்தவருக்கு முதலில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உயர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேஜி பாலகிருஷ்ணன். கேஜி பாலகிருஷ்ணன். டெல்லியில் தற்போது உள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் செயல்பட தொடங்கிய நாள் ஓகேங்களா ஜனவரி 28, 1950. மாநிலங்களின் தலைமை நீதித்துறை நிர்வாக அமைப்பு ஓகேங்களா உயர்நீதிமன்றம். கொஸ்டின் நம்பர் 179. ஓகேங்களா, ஒன்றிய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளில் தனக்கென உயர்நீதிமன்றத்தை கொண்ட ஒரே பகுதி. ஓகேங்களா, டெல்லியில் மட்டும்தான் நீதிமன்றம் இருக்குது, அதாவது யூனியன் பிரதேசத்தில். உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியான தகுதிகள் 10 ஆண்டுகள் நீதிபதி துறையில் பணிந்திருக்க வேண்டும். 10 ஆண்டுகள் நீதித்துறையில் பணிபுரிந்திருக்க வேண்டும். சரி. 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருக்க வேண்டும். சரி. அப்போ ஆ மற்றும் ஆ தான் சரியான ஆன்சர். டி. ஒரு நபர் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு வழக்கிற்கு பொருத்தமாக கூடிய நீதி பேராண்மை. ஓகேங்களா, இதுக்கு ஆட்கொள் நீதி பேராண்மை. ஒரு நபரை உயிருடன் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறும் நீதி பேராண்மை. ஆட்கொள் நீதி பேராண்மை. கொஸ்டின் நம்பர் 183. கொஸ்டின் நம்பர் 183. கீழ்கண்டவற்றுள் நீதிமன்றத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தக்கூடியது அடிப்படை உரிமைகள். நீதிமன்றத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துவது அடிப்படை உரிமைகள். உயர்மட்ட நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயங்கள் தங்களின் அதிகார வரம்பை மீறி நடப்பதை தடுக்கும் விதமாக வழங்கப்படும் நீதி பேராண்மை. ஓகேங்களா, தடை நீதி பேராண்மை. 185வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 185. ஒரு அரசு அலுவலக பதவியில் எந்த தகுதியின் அடிப்படையில் அமர்ந்திருக்கிறார் என வினா எழுப்பும்படியான விவகாரங்கள் வழக்கும் தீர்ப்பாணையம் தகுதிமுறை வினவும் தீர்ப்பாணையம். தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை. ஒரு பொது அலுவலில் சட்டப்பூர்வ நிலையை ஒருவர் எதன் அடிப்படையில் அல்லது எந்த அதிகாரம் அமர்த்தப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்பது. ஓகேங்களா, விளக்கம் கோரும் ஆணை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 187. நீதி பேராண்மை உயர்நீதிமன்றமானது சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஸின் கீழ் பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதல்கள் உத்தரவு பிறப்பிக்கும். 226. அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு. இது உச்சநீதிமன்றத்துக்கு 32. உச்சநீதிமன்றத்திற்கு 32, உயர்நீதிமன்றத்துக்கு 226. கொஸ்டின் நம்பர் 188. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமுல்படுத்துவது சரியல்ல என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13(2). பொதுநல வழக்குகள் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு டேஸ் கீழ் உச்சநீதிமன்றத்திலும் அடிப்படை உரிமை டேஸ் கீழ் நீதிமன்றத்திலும் மனுவாக தாக்கல் செய்ய இயலும். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் 32, உயர்நீதிமன்றத்தில் 226. பொதுநல வழக்குகள் தொடர்பான முகத்தில் இல்லாதது. ஓகேங்களா, இதில் இல்லாததுன்னு கேட்குறான். கொத்தடிமை தொழிலாளர்கள் முறையை தொடர்பானது. சரி. ஒரு அரசு ஊழியரானது தனது கடமையை செய்யாத போது. இதுதான் தவறு. அப்போ பட்டியலில் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை புகார். சரி. சுற்றுச்சூழல் மாசுபாடு தொடர்பான புகார்களை வகைப்படுத்துகின்றன. அப்போ ஆன்சர் பி தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 191வது கொஸ்டின். பெருகி வரும் சாலை விபத்து கருதி கொண்டு சாலை பாதுகாப்பு சட்டங்களை
இயற்றும்படி உச்சநீதிமன்றம் பொதுநல வழக்கு தொடரப்பட்ட ஆண்டு 2005. இந்திய அரசியலமைப்பின் தனி மனித சுதந்திரத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு 21. இந்திய தண்டனை சட்டம் தயாரிக்கப்பட்ட ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஆண்டு 1860. கீழ்கண்டவற்றில் எது அரசாங்கத்தின் உறுப்பு அல்ல? ஓகேங்களா, சட்டமன்றம், ஆட்சித்துறை, நிதி எல்லாமே ஓகேங்களா அரசாங்கம், அதிகார வர்க்கம் தான் இல்லை. அடுத்தது, உலக வரலாற்றில் முதல் கூட்ட அரசமைப்பு தோன்றிய நாடு கனடா. உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பு தோன்றிய நாடு கனடா. அடுத்தது 196வது கொஸ்டின். இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கிய சட்டம். கூட்டாட்சி முறை தோன்ற சட்டம் 1773 ஒழுங்குமுறை சட்டம். 197. பிரிட்டிஷ் இந்தியாவின் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்யப்பட்ட சட்டம் 1919வது அரசு சட்டம். பிரிட்டிஷ் இந்தியாவில் மாநிலங்களில் சுயாட்சி வழங்கிய சட்டம் 1935வது சட்டம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 199. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு அதிகார பகிர்வினை வழங்கும் 3 விதமான பட்டியல்கள் இடம்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு அட்டவணை. 7வது அட்டவணை. மாநில உரிமைகளின் பாதுகாவலனாக கருதப்படுபவை. அவை மாநிலங்களவை. அடுத்தது, இந்திய அரசமைப்பு அமைப்பில் மாற்றுவதற்கான சிறப்பு திருத்த சட்டமுறை கூறப்படும் பகுதி 20. அடுத்து பார்த்தீங்கன்னா 202வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அரசமைப்பு விளங்கும் உரிமையை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. மத்திய மாநில உரிமைகளுக்கிடையே முரண்பாடுகள் அல்லது சிக்கல்களை இருந்தால் உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கிறது. சரி. உச்சநீதிமன்றத்திடமிருந்து தனிப்பட்ட அதிகாரம் உள்ளது. உச்சநீதிமன்றம் மட்டும்தான் கூட்டாட்சி வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. சரி. மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்துக்கு இடையே அல்லது வெவ்வேறு மாநில அரசாங்கங்களுக்கு இடையே சிக்கல் இருந்தால் உச்சநீதிமன்றம் மட்டுமே தீர்த்து வைக்கும். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. இந்திய அரசியலமைப்பு மாநிலம் மற்றும் புதிய மாநிலங்களை உருவாக்கும் வழிமுறையை வழங்கும் உறுப்பு. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா 2, 3 சரத்து 2, 3 தான் புதிய மாநிலங்களை உருவாக்கும் சரத்து. 204வது கொஸ்டின். மாநிலங்களவையில் எதை பொறுத்து இடங்கள் ஒதுக்கப்படுகிறது? ஓகேங்களா, அதாவது ரெண்டுமே பரப்பளவு, மக்களவை பொறுத்து இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. இந்தியாவில் அதிக மாநிலங்களில் இடங்கள் கொண்ட மாநிலம். ஓகேங்களா, இந்தியாவில் அதிக மாநிலங்களவை இடங்களை கொண்டுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிக மாநிலங்களவை இருக்குது. அடுத்தது, பாண்டிச்சேரி மாநிலங்களவையில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களின் எண்ணிக்கை 1. ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையில் மாற்ற முடியும் என கூறும் அரசியல் உறுப்பு. 249. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 208. இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களுக்கு வழங்கப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 312. தேர்தல் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி 15. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு எத்தனை வகையான அவசரகால நிலையை கூறுகிறது? 3 அவசரகால நிலையை கூறுகிறது. பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திர மாநிலம் வேண்டி எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்தார்? ஓகேங்களா, 65 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். இந்தியாவில் இரண்டாவது அதிகமாக பேசப்படும் மொழி. இந்தியாவில் இரண்டாவது அதிக பேசப்படும் மொழி வங்காளம். அதிகமாக பேசக்கூடிய மொழி வங்காளம். 213. இந்திய அரசியலமைப்பு உருவாகும் போது எத்தனை தேசிய மொழிகள் இருந்தது? அரசியலமைப்பு உருவாகும் பொழுது எத்தனை தேசிய அலுவலக மொழி இருந்ததுன்னா 14 தேசிய அலுவலக மொழிகள் இருந்தது. கொஸ்டின் நம்பர் 214. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலை நடத்தும் அதிகாரம். ஓகேங்களா, தேர்தல் முதன்மை அதிகாரி யார்? தேர்தல் முதன்மை அதிகாரி. அடுத்தது, சுயாட்சி அமைப்புகளால் பஞ்சாயத்து நகராட்சி அமைப்புகள் தேர்தலை நடத்தும் அதிகாரி மாநில தேர்தல் ஆணையர். ஓகேங்களா, தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றுள்ள CAG ஓகேங்களா பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு 148. 217. நிர்வாக வசதிக்காக நமது நாடு மக்களுக்கு பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் நமது நாடு ஒருங்கிணைந்த ஒற்றுமையான நாடு. ஒரே நேரத்திலிருந்து ஆட்சியின் கீழ் அனைத்து மக்களுக்கும் ஒன்றாக ஒற்றுமையாக வசிப்பார்கள் என்று கூறியவர் ஓகேங்களா டாக்டர் அம்பேத்கர். 218வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளின் மத்திய பட்டியலில் பொருந்தாதது. மத்திய பட்டியலில் இல்லாதது எதுனா
காவல். காவல் மற்றும் மாநில பட்டியல். மத்திய மாநில பட்டியல், மத்திய மாநில பொதுப்பட்டியல் ஒன்றில் உள்ள மொத்த துறைகள். ஓகேங்களா? மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில் 52. ஆன்சர் சி. அடுத்தது, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றை எந்த சட்டத்திலிருந்து பின்பற்றப்படுகிறது? 1935 அரசு சட்டத்திலிருந்து. 221வது கொஸ்டின், முழுவதும் மத்திய அரசிற்கு ஒதுக்கப்படும் வரி சுங்கவரி. முழுமையும் மத்திய அரசுக்கு ஒதுக்கப்படும் வரி சுங்கவரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 222, முழு மாநில அரசுக்கு ஒதுக்கப்படும் வரி. முழுவதும் மாநில அரசுக்கு ஒதுக்கப்படும் வரி விற்பனை வரி. 223, மத்திய அரசாங்கம் விதித்து மாநில அரசாங்கம் வசூலித்து பயன்படுத்திக் கொள்ளும் வரிகளுக்கு எடுத்துக்காட்டு. முத்திரை வரி. எந்த வரி? முத்திரை வரி. மத்திய அரசு வரி விதித்து வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரி. மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரி. ஓகேங்களா? செய்தித்தாள்களில் வரும் விளம்பரம் மீதான வரி. மத்திய அரசு வரி வருமானம் பகிர்ந்து எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். கொஸ்டின் நம்பர் 226. ஓகேங்களா? மாநில குழுவை பற்றி விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம். நிதிக்குழுவை பற்றி விசாரிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 280. நிதிக்குழுவில் உள்ள தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. ஓகேங்களா? 1, 4. ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். 228, நிதிக்குழுவில் 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்குகள் மற்றும் அவசர நிதித்துறை ஆகியவற்றை நிபுணத்து பெற்றிருப்பார் எனில் மற்றொரு உறுப்பினர் எதனை சார்ந்தவர் அப்படின்னா, ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியை சார்ந்தவர். இதுவரை எத்தனை நிதிக்குழு குடியரசுத் தலைவர் அமைக்கப்படுகிறார்? 15 நிதிக்குழு அமைச்சிருக்கிறாரு. 230, குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையான குழுவை உருவாக்கலாம் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு. 263. அடுத்து பாருங்கள், 231. ஓகேங்களா? 231, மாநிலங்கள் இடையில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்க உருவாக்கப்படும் நிலைக்குழுவின் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சகம். மத்திய உள்துறை அமைச்சகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாநிலங்களுக்கு இடையே பரஸ்பர ஒத்துழைப்பு அதிகாரம் உருவாக்க நிலைக்குழுவினுடைய உறுப்பினர்கள். ஓகேங்களா? உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர்கள் உட்பட 5 மத்திய அமைச்சர்கள், 9 மாநில முதல்வர்கள். ஓகேங்களா? அதாவது ஆ மற்றும் ஆ. மண்டல குழுக்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மண்டல குழுக்கள் 1956 உருவாக்கப்பட்டது. தற்போது எத்தனை மண்டல குழுக்கள் உள்ளன? 6 மண்டல குழுக்கள் உள்ளன. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 235, மண்டல குழுக்களின் பொது தலைவராக உள்ளவர். மண்டல குழுக்களின் பொது தலைவராக உள்ளவர் மத்திய உள்துறை அமைச்சர். 236, மாநிலங்களுக்கு இடையான நதிகளின் மேலாண்மை செய்வதற்கு மாநிலம் பரிந்துரைக்க வளர்வதற்கான நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 அரசியலமைப்பு உருவ டேஸின் படி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? 262. நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2015 ஜனவரி 1. வங்காள கவர்னர் ஜெனரல் இந்திய கவர்னர் ஜெனரல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட காரணமான சட்டம் 1833வது சட்டம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 240, காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா காவிரி நதிநீர் நடுவர் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆண்டு 1991. காவிரி நதிநீர் மன்றம் தனது தீர்ப்பை வழங்கிய ஆண்டு 2007. மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சனம் செய்த குழு ராஜமன்னார் குழு. எந்த குழு? ராஜமன்னார் குழு. கல்வி மத்திய பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய ஆண்டு 42வது சட்ட திருத்தம் 1976. அனைத்து இந்திய பணிகளை அகற்ற வேண்டும் என பரிந்துரைத்த குழு ராஜமன்னார் குழு. கொஸ்டின் நம்பர் 245, அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றது. ஓகேங்களா? பணிபுரியும் மாநில அரசு, மத்திய அரசு. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. நமது நாட்டின் நிர்வாக சீர்திருத்தம் இதுவரை எத்தனை நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் அமைக்கப்பட்டன? 2 நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டன. முதல் சீர்திருத்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1966. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2005. தமிழ்நாடு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு தனது பரிந்துரையை அரசிற்கு வழங்கிய ஆண்டு. ஓகேங்களா? 1971.
அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 250. ஓகேங்களா, மத்திய அரசு அரசருக்கிடையே உறவுகளை ஆராய அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழுவில் பரிந்துரையில் பொருந்தாததுன்னு கேட்குறான். ஓகேங்களா, அரசியலமைப்பு 263 உறுப்புடன் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். மாநிலங்களுக்கிடையே பிரதமர் தலைமையில் குழு உருவாக்கப்பட வேண்டும். சரி. அரசு அமைப்பின் உறுப்பு 256, 257, 339, 2 ஆகியவைகளை நீக்க வேண்டும். சரி. 3ஆம் பட்டியல்களில் இல்லாத இதர அரசுகளில் மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுகளுக்கு மாற்ற வேண்டும். வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசிற்கு மாற்றப்பட வேண்டும். சரி. அரசின் 18வது பகுதியில் உள்ள உறுப்பு 356ஐ மத்திய அரசு கவனமாக பயன்படுத்த வேண்டும். சரி. அப்போ இது ஆன்சரு அனைத்தும் சரி. அரசியலமைப்பில் தேர்வாணையம் UPSC-னுடைய ஆட்சேர்ப்பு பணியின் கடைசி பணி என்ன? சான்றளித்தல். அதாவது அரசியலமைப்பின் தேர்வாணையத்தின் UPSC-னுடைய ஆட்சேர்ப்பு பணியின் கடைசி பணி என்னன்னா சான்றளித்தல். மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு சர்க்காரிய குழு. அந்த குழு சர்க்காரிய குழு. அடுத்து 253வது கொஸ்டின். ஓகேங்களா, அரசமைப்பு உறுப்பு 256ஐ தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தவர். ஓகேங்களா, அண்ணல் அம்பேத்கர். அடுத்து 254வது கொஸ்டின். 254வது கொஸ்டின். பசு தடைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 300 சரத்து 48. அப்போ 3 கமா. புராண சின்னங்களை பாதுகாக்கிறது 49. அப்போ 4 கமா. கல்வி இலவச கட்டாய கல்வி 45. அப்போ 1 கமா. அடுத்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை பிரிக்கிறது 50. 5 கமா. அடுத்தது சர்வதேச அமைதியை பாதுகாப்பது 51 சரத்து. அப்போ 2. அப்போ இதுக்கு ஆன்சர் 3 கமா, 4 கமா, 1 கமா, 5 கமா, 2. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது செம்மொழி அந்தஸ்து. ஓகேங்களா, தமிழ் பார்த்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்து 2004 கொடுத்தாங்க. அப்போ 5 கமா. சமஸ்கிருதம் 2005. அப்போ 4 கமா. அடுத்து தெலுங்கு கன்னடம் 2008 3 கமா. மலையாளம் 2013 2 கமா. ஒடிசா 2014 1 கமா. ஓகேங்களா, இப்போ பாரு தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடமும் 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. அப்போ ஆன்சர் 5 கமா, 4 கமா, 3 கமா, 2 கமா, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 156. டெல்லி தேசிய தலைநகராக மாற்றப்பட்ட ஆண்டு. 69வது சட்ட திருத்தத்தின்படி 1991. இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோக்கி இருக்க முக்கிய காரணம் இடம்பெயர்தல். எந்த சட்டத்தின் பிரகாரம் நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை தனியாக பிரிக்கப்பட்டது? இந்திய பட்டய சட்டம் 1853. பாருங்கள், நாடாளுமன்றத்தினுடைய பெயர்கள். ஓகேங்களா, ஜெர்மனிக்கு ரிச்சிஸ்டாக் 5 கமா. ரஷ்யாவுக்கு தூமாஸ் 4 கமா. அடுத்து நேபாளத்துக்கு நேஷனல் பஞ்சாயத்து 3 கமா. ஆஸ்திரேலியாவுக்கு ஓகேங்களா பேபிள் பார்லிமெண்ட்டு 2 கமா. அடுத்தது கனடா மலேசியாவுக்கு பார்லிமெண்ட்டு 1. அப்போ ஆன்சரு 5 கமா, 4 கமா, 3 கமா, 2 கமா, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 260. ஓகேங்களா, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது. பிரிவு 16 சமத்துவ உரிமை. ஓகேங்களா, இது மட்டும்தான் தவறானது. ஓகேங்களா, பிரிவு 17 தீண்டாமை, 15 ஜாதி மத இன வேறுபாடு கூடாது, 18 பட்டங்களை ஒழித்தல். தவறானது கேட்குறான். ஆன்சர் ஏ தான் தவறானது. அடுத்து பாருங்கள் 261. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா நகராட்சி மக்கள் தொகை ஓகேங்களா 10 லட்சம் இருந்தனா ஓகேங்களா 10 லட்சம் இருந்தால் தான் எதுக்கு 10,000 பேர் இருக்கணும். 1 லட்சம் பேர் இருந்துச்சுன்னா அது நகராட்சி அந்தஸ்து கொடுப்பாங்க. இப்போ 3 கமா. பேரூராட்சி அந்தஸ்து மக்கள் தொகை 10,000 இருந்தால் போதும் 2 கமா. மாநகராட்சி ஊராட்சி ஒன்றிய மக்கள் தொகை 50,000 இருந்தால் போதும். ஓகேங்களா, மாநகராட்சி மக்கள் தொகை 10 அதாவது 10 லட்சம். எவ்வளவு? 10 லட்சம். அப்போ 4. அப்போ பாருங்கள் ஓகேங்களா, நகராட்சி அதிக மக்கள் தொகை அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னா 1 லட்சம் இருந்தாவே போதும். பேரூராட்சி அதிக மக்கள் தொகை இருந்தானா 10,000 பேர் இருந்தால் போதும். மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் 50,000 இருந்தால் போதும். மாநகராட்சி அதிகபட்ச மக்கள் தொகை 10 லட்சம் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஆன்சரு 3 கமா, 2 கமா, 1 கமா, 4. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 262வது கொஸ்டின். கூற்று பகுதி 3ஐ விட 4 முதன்மையானது. காரணம் 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? இது கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் சரியான விளக்கம் ஆன்சர் டி. ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதியான தகுதிகள். ஓகேங்களா? அவர் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்க வேண்டும். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் 264 பாருங்கள், முகப்புரை பற்றிய வழக்குகள். ஓகேங்களா? பாருங்கள், பெருவாரி வழக்கு 1960, அப்போ 4, கேசவ பாரதி வழக்கு 1973, 3, அடுத்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994, 2, எல்ஐசி வழக்கு 1995, 1. பாருங்கள், மறுபடியும் பெருவாரி வழக்கு 1960, கேசவ பாரதி வழக்கு 1975, எஸ்ஆர் பொம்மி வழக்கு 1994, எல்ஐசி வழக்கு 1995. அப்போ ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். பாரு, தீர்ப்பாயம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஓகேங்களா, ஃபஸ்ட் இது 1, 4, 1, 4. ஓகேங்களா? 1, 4. அடுத்தது பாருங்கள், தேர்தல் பார்த்தீங்கன்னா 2, 4, 2, 4. அடுத்து பார்த்தீங்கன்னா சில திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? 3, 4, 1, 3, 4, 1. அப்போ ஆன்சரு பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 266. 2011 ஆண்டு எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலங்களை இறங்கு வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி எழுத்தறிவில், 2வது சென்னை, 3வது தூத்துக்குடி, 4வது நீலகிரி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 267. பொறுத்துக. கிராம சபைக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தர அமைப்பு, அப்போ 4, ஊராட்சி ஒன்றியம் கூட்டாட்சி வளர்ச்சி அலுவலர் 3, அடுத்து பேரூராட்சி செயல் அலுவலர் 2, உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். அப்போ 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு 4 தான் சரியான ஆன்சர். பாருங்கள், அடுத்தது தேசிய சின்னம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. தேசிய கொடியை நாம் எப்போ ஏற்றுக்கிட்டோம்? ஜூலை 22, 1947. அப்போ 4, தேசிய கீதம் நாம் எப்போ ஏற்றுக்கிட்டோம்? ஜனவரி 24, 1950. 3, தேசிய சின்னம் ஜனவரி 26, 1950. 2, உச்சநீதிமன்றம் உருவானது ஜனவரி 28, 1950. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 269. ஒவ்வொரு நாடுகளின் உள்ள ஆட்சி முறை. ஓகேங்களா? உயர் குடியாட்சி முறை எங்கே இருக்குன்னா, இங்கிலாந்து, ஸ்பெயின். 2, முடியாட்சி பார்த்தீங்கன்னா பூடான், ஓமான், கத்தர். 3, அடுத்தது தனிநபர் ஆட்சி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, தனிநபர் ஆட்சி, ஓகேங்களா, வடகொரியா, சவுதி அரேபியா. 4, ஓகேங்களா, சிறுகுழு ஆட்சி சீனா, வெனிசுலா. அடுத்தது, ஓகேங்களா, மதக்கூறு ஆட்சி வாடிகன் சிட்டி. ஓகேங்களா? அப்போ ஆன்சரு 2, 3, 4, 1, 5. ஆன்சரு பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 170. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஜான் எஃப் கென்னடி. கொஸ்டின் நம்பர் 271. ஓகேங்களா? பூட்டானில் பாரம்பரிய மன்னராட்சி. பூட்டானின் பாரம்பரிய மன்னராட்சி முறையிலிருந்து நாடாளுமன்ற மக்களாட்சி முறைக்கு மாறுவதற்கான தனது 34 ஆண்டுகால அரியணையை துறந்தவர். ஓகேங்களா? ஜிம்மோ கேஷர் நம்கியோல் வாங்சு. பொருந்தாதது. தேசிய பாடல் முதலில் வங்க மொழியில் இயற்றப்பட்டது. தவறு. அடுத்தது, தேசிய கீதம் முதலில் வங்க மொழியில் இயற்றப்பட்டது. சரி. தேசிய கீதம் வங்க மொழியில் இயற்றப்பட்டது. தேசிய கீதம் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாள சின்னமாக விளக்குது. சரி. தேசிய பாடல் ஆனந்தமடம் நூலிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? அப்போ பொருந்தாதது ஏ மட்டும்தான். தவறான இணையை காண்க. ஓகேங்களா? 21 இலவச கட்டாய கல்வி மட்டும்தான் தவறானது. 17 தீண்டாமை ஒழிப்பு, 16 வேலைவாய்ப்பில் சம உரிமை, 24 குழந்தை தொழிலாளர் தடை. அப்போ தவறானது டி ஆன்சர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 274வது கொஸ்டின் பாருங்கள். மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 2000 மனித உரிமை பாதுகாப்பு சட்டம், ஓகேங்களா, 1993. அப்போ 3, தகவல் உரிமை சட்டம் 2005. 4, குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986. 2, குடியுரிமை சட்டம் 1955. 5, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. இப்போ 1,
அப்போ ஆன்சர் 3,4,2,5,1. அப்போ ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது யார் பரிந்துரையின்படி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது? யார் பரிந்துரையின்படி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டதுன்னா அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கேபினட் குழுன்னு சொல்லுவாங்க. கேபினட் குழு, ஓகேங்களா? அப்போ யார் பரிந்துரையின்படி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது? அமைச்சரவை குழு அல்லது கேபினட் குழு. முகப்புரை இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? இந்திய மக்கள். இந்திய மக்கள். அடுத்து 277வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் ஆங்கில இந்திய சமுதாயத்தை சேர்த்து டேஸ் நியமன உறுப்பினர்கள் ஆளுநர் நியமனம் செய்கிறார். உறுப்பு 233 ஒரு உறுப்பினரை நியமனம் செய்கிறார். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக. இந்திய அரசியலமைப்பு உருவாகும் போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருக்குது? அரசியலமைப்பு உருவாகும் பொழுது 14. அப்போ 3, அடிப்படை உரிமை அப்போ 7 இருந்தது, 1, அட்டவணை அப்போ பார்த்தீங்கன்னா 8 அட்டவணை இருந்தது, 4, அடிப்படை கடமை 10 இருந்தது, அப்போ 2, அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. அடுத்தது 279வது கொஷின். கொஷின் நம்பர் 279. இந்திய அரசியலமைப்பில் எடுக்கப்பட்ட நாடுகள் கூட்டாட்சி முறை எங்கே எடுத்தாங்கன்னா கனடாவில் எடுத்திருக்காங்க. அப்போ 2, முகப்புரை அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க, 1, பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்தாங்க, 4, சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்தாங்க, 3, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெறிமுறை கோட்பாடு இங்கிலாந்துலேருந்து எடுத்தாங்க, அதாவது நெறிமுறை கோட்பாடு அயர்லாந்துலேருந்து எடுத்தாங்க, 5, குடியுரிமை இங்கிலாந்தில் எடுத்தாங்க, 6, அப்போ 2, 4, 3, 5, 6. இதுக்கு ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். லோக்சபா உறுப்பினருடைய எண்ணிக்கை எந்த ஆண்டுகள் வரை மாற்றமில்லை? 2026 வரை மாற்றமில்லை. அடுத்து பொறுத்துக்க. போடோ மொழி எங்கே பேசுகிறாங்கன்னா அஸ்ஸாமில் பேசுகிறாங்க, 2, டோங்குரி மொழி எங்கே பேசுகிறாங்கன்னா இமாச்சல் பிரதேசம், 2, சாந்தொலி மொழி ஜார்க்கண்டில் பேசுகிறாங்க, 3, மைதிலி பீகாரில் பேசுகிறாங்க, 5, அடுத்து கொங்குனி கோவாவில் பேசுகிறாங்க, 4, அப்போ ஆன்சர் 2, 1, 3, 5, 4. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். 282வது கொஷின். கொஷின் நம்பர் 282. தவறான இணையை காண்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் நாடாளுமன்றம் 3 அவைகளை கொண்டது, சரி. அடுத்தது தமிழகத்தின் முதல் மகளிர் நீதிமன்றம் திண்டுக்கல், சரி. 3வது பாருங்கள், 100வது ஆண்டு விழாவை கொண்டாடிய நீதிமன்றம் பீகார், இதுவும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவை நீதிபதிகள் நியமனம் செய்யப்படும் நாடு பிரான்ஸ், இதுவும் சரி. நிர்வாகத்தில் நீதிபதிகள் நியமனம் செய்யும் நாடு சுவிட்சர்லாந்து, தப்பு. பாண்டிச்சேரி என்பது புதுச்சேரி என பெயர் மாற்றம் 2008, தப்பு. அப்போ ஆன்சர் பி 5 மற்றும் 6 தவறு. பாருங்கள், கேஸ்டிங் ஓட்டு, ஓகேங்களா, என்பது வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியாத காலத்தில், அதாவது வெற்றியா தோல்வியா நிர்ணயிக்க முடியாத அளவு சமமான வாக்குகளை பதிவாதல் அப்போது போடப்படும் ஓட்டு தான் கேஸ்டிங் ஓட்டு. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள் 284, ஓகேங்களா, பஞ்சாயத்து ராஜ்யத்தை பற்றி சொல்லக்கூடிய சரத்து, ஓகேங்களா, 40, அப்போ 3, புராண சின்னங்களை பாதுகாத்தல் 49, 1, அடுத்தது நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறை பிரிக்கிறது 50, 4, அடுத்தது 14 வயதுக்குட்பட்ட குழந்தை கட்டாய கல்வி 45, அப்போ 2, அப்போ 3, 4, 2 தான் இதுக்கு ஆன்சர் சி. அடுத்தது பின்வருவனவற்றுள் டிசம்பர் 9, 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையில் முதலாவது கூட்டத்தை புறக்கணித்த கட்சி முஸ்லீம் லீக் கட்சி. அடுத்து 286 அடிப்படை உரிமைகளை மீறும்போது சட்டம் இயற்றப்பட்டது அது செல்லாது என கூறும் சரத்து 13. இந்தியாவில் உள்ள எல்லா நீதிமன்றங்களும் ஆஜராகும் உரிமை பெற்றவர், ஓகேங்களா, எல்லா நீதிமன்றத்திலையும் ஆஜராகும் உரிமை பெற்றவர் அட்டார்னி ஜெனரல். அடுத்து பார்த்தீங்கன்னா 288, ஓகேங்களா, பாருங்கள், பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய பிரதமர் யார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய பிரதமர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ 2, ஓகேங்களா. பல்நோக்கு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிரதமர் மொராஜி, அதாவது நேரு. பல்நோக்கு திட்டம் அப்படிங்கிறது தண்ணி கொண்டு வருது, அப்போ 2, 4. சுழற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிரதமர் மொராஜி தேசாய், 5, வாக்குரிமை வயது 12லேருந்து 21லேருந்து 18 ஒருத்தனது
ராஜீவ்காந்தி. அப்போ ராஜீவ்காந்தி எதில் இருக்கார்? 3, அடுத்தது ஓகேங்களா. வங்கிகளை தேசியமயமாக்கப்பட்ட பிரதமர் இந்திரா காந்தி 1, அப்போ 2, 4, 5, 3, 1. ஆன்சர் இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர். தவறான கூற்றை தேர். லோக் அதாலத் என்பது மக்கள் நீதிமன்றமாகும். சரி. சிவில் வழக்குகளை மட்டுமே விசாரிக்கும். சரி. லோக் அதாலத் தீர்ப்பு இறுதியானது, அதன் மேல் மேல்முறையீடு கிடையாது. சரி. லோக் அதாலத் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1983 சொல்கிறான். இதுதான் தவறு. அப்போ தவறானது டி. லோக்பால் என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தவர். லோக்பால் என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தவர் எல்எம் சிங்வி. எல்எம் சிங்வி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 291. மாநில கட்சியின் அந்தஸ்து பெற்ற குறைந்தபட்ச தகுதி. மாநில அந்தஸ்து பெற குறைந்தபட்ச தகுதி 6% வாக்குகள் ப்ளஸ் 2 இடங்களில் எம்எல்ஏவாக இருந்தால் தான் இந்த குறைந்தபட்ச மாநில கட்சி அந்தஸ்து. அடுத்தது 292. சர்க்காரிய குழு எப்போ ஓப்பன் பண்ணாங்க? 1983. 4, மதன் மோகன் புன்சி குழு 2007. 3, வெங்கட செல்லையா குழு 2000. 2, ராஜமன்னார் குழு 1968. 1, அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. தொட்டில் குழந்தை திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992. 3, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் 1975. 1, வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1961. 4, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1996. 2, அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். பாருங்கள், இதுவரை 292 வினா பார்த்தோம், 293 கொஷின் பார்த்தோம். ஓகேங்களா. அதாவது அரசியல் அறிவியலில் 12வதுலேருந்து வினா வங்கி வீடியோவை பார்த்தோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். டெட்டு அழகாக கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.